சாயின் செல்ல குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே நலமோடும் வளமோடும் ஆரோக்கியத்தோடும் வாழணும்னு நம்ம சாயப்பா கிட்ட எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும், நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நம்ம சாயப்பா நம்ம கூடவே இருந்து வழி நடத்திக்கிட்டே வர்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நாம் எங்கேயாவது வெளியில் கிளம்பி போகிறோம் அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்க. இல்லை அப்பா வெளியில் போய் அம்மா மட்டும் இருந்தாங்கன்னா, அம்மா போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு கிளம்புவோம். அம்மா வாசல் வரைக்கும் வருவாங்க, இல்லைன்னா வெளியில் வந்து விட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு அப்பாவாக இருக்கிற சாயப்பாவுமே நாம் போகிற ஒவ்வொரு இடத்துலையுமே அப்பா நிற்பாங்க. வெளியில் நிற்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து, இல்லைன்னா அப்பா பக்கத்தில் நின்று நான் வெளியில் போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு போகும்போதும் சரி, அப்பாவும் வாசல் வரைக்கும் வர்ற உணர்வு நம்ம உணர்வு பூர்வமாக உணர முடியும். ரெண்டாவது விஷயம், நாம் எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துல நம்மளால் சாயப்பாவை ஒரு நிமிடம் பார்க்க முடியும். அதை உணர முடியும், அப்பா இங்கே தான் இருக்காரு அப்படின்றது. அது எப்படி உணர முடியும்னா, நம்ம போன விஷயம் நல்லபடியாக முடிஞ்சு, அல்லது நல்லபடியாக முடியாமல் வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் கூட, அதில் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் அப்பா நமக்கு அதை தடங்கல் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. அதை நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு நல்ல தொடக்கத்தை தான் சாயப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைப்போம். நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நினச்சி போகும்போது அதில் தடங்களோ இல்லை தடுமாற்றமோ வரும்போது, நம்ம மேலே தான் பழி ஏதாச்சும் ஒன்று இருக்கும்னு நினைப்போம். தவறாகவும் யோசிப்போம். ரெண்டாவது, நம்ம அதுக்கு சரியாக வரமாட்டோம்னு யோசிப்போம். ஆனால் அப்படி இல்லை. சாயப்பா சச்சரிதமில் ஏதாவது ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, நான் உனக்கு தடங்கள் ஏற்படுத்துகிறேன், நீ போகிற விஷயம் தடையாகுது அப்படின்னா, அதை விட ஒரு பெருசான சிறப்பான ஒரு விஷயம் உன் வாழ்க்கைக்கு நான் கொடுக்க போகிறேன்னு அர்த்தம். அதனால இப்போ ஏற்படுற தடங்களை நினச்சி கவலைப்படாமல், இனிமே வரப்போகிற உனக்கு சுபமான வாழ்க்கைக்கான அடியாக நினச்சி நீ அடுத்த அடியை எடுத்து முயற்சி பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா விஷயங்களும், எல்லா செயல்களும் நம்ம சாயப்பாவுக்கு தெரியும். நம்ம சாயப்பாவோட அசைவில் தான் நம்மளோட வாழ்க்கை நடக்குதுன்னு நினச்சி, அவர் காட்டுற வழியில் அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம எல்லாரும் நடந்து பயணித்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். நாம் நினச்சி பார்க்க முடியாத அதிசயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். சாயப்பா குழந்தையா இருந்து அப்பாவுக்கு நல்ல பேரை அமைச்சு கொடுத்து, அவர் காட்டுற வழியில் பயணம் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜெய் சாய்ராம்.